ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன்கே கப்பி சொல்ட். கப்பி ஃபார்மை திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீரீஸில் டே 19. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ப்ரீடிங் பாக்ஸ் செஞ்சது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் இந்த ப்ரீடிங் நெட்டை வச்சு சீக்கிரமாக நம்ம செய்யணும்னு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணி ஒரு வழியாக ஃபுல்லாக ஒரே நாளில் உட்காந்து 4ஐயும் செஞ்சு முடிச்சிட்டேன். இது செய்யறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 செஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக 4 மட்டும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் செஞ்ச ஃபஸ்ட்டு 2க்கும் இப்போ செஞ்ச 4க்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செஞ்ச இந்த 2க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் மட்டும் கட் பண்ணிட்டேன். மேலே நீட்டிகிட்டு இருந்ததை கட் பண்ணிட்டேன். இன்னொன்று அப்படியே விட்டுட்டேன். பட் இந்த 4க்குமே பார்த்தீங்கன்னா மடித்து திரும்ப டேக் போட்டு அது ஒரு மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இனிமேட்டு குட்டியை ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து. ஏன் ஓரளவுக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குட்டியெலாம் நம்மளால் காப்பாற்ற முடியாது எவ்வளோ பெரிய ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாலும். ஏன்னா எல்லாம் சேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் சாப்பிட்ரும். ஸோ அதனால ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஒரு 10 குட்டி போடுதுன்னா அதிகபட்சம் 7 குட்டியாச்சும் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ அதுதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஜிஎன்கே கப்பி சொல்லிட்டு. பாய்.